இங்கே ஒரு ஏர்போர்ட் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டரில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட். இதென்ன டவுன் பஸ் ஸ்டாஃபா? புவியியல் அமைப்பு என்ன, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா? 26% இந்த பகுதியில் இந்த ப்ளூவா ஷேடா இருக்குதுலாம் நாங்களாம் வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க. இல்லை அழிச்சு போடணும்னு தான் பார்க்குறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்க முடியாத அளவுக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருக்கின்ற பகுதி எந்த பகுதினா, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே உள்ள ஏகனாபுரம் என்ற கிராமத்தில் தான் இருக்கிறோம். இந்த கிராமத்தை சுற்றி தான் வந்து 7 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து சர்வதேச பசுமை விமான நிலையம் வந்து அமைய உள்ளது. இந்த விமான நிலையத்தால் இந்த ஏகனாபுரம் பஞ்சாயத்து கிராமத்தை சுற்றி உள்ள 13 கிராமங்கள் வந்து இந்த திட்டத்திற்காக வந்து அழிக்கப்பட உள்ளது. குறிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து இந்த பகுதியில் நடைமுறைக்கு வருமானால் ஒரு 5746 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற நிலம் வந்து அழிக்கப்பட உள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் 700வது நாட்களை நோக்கி தொடர்ந்து அந்த தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கட்ட நூதன போராட்டத்தை கையில் எடுத்து வந்து போராட்டி வருகிறார்கள். இந்த திட்டம் ஒருவேளை இந்த பகுதி மக்களின் எதிர்ப்பை மீறி அமையுமானால் 13 கிராமங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்படும். ஒரு 5746 ஏக்கர் விளைநிலங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான நீர்நிலைகள் வந்து அழிக்கப்படும். குறிப்பாக வந்து கம்பன் கால்வாய் வந்து அழிக்கப்பட உள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. எனவே வந்து தமிழக அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிட வேண்டும், இல்லை என்றால் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும். அதுவரையில் எங்களுடைய போராட்டம் தமிழக அரசுக்கு எதிராக நடைபெறும் என்று இந்த ஏகனாபுரம் மற்றும் இந்த ஏகனாபுரம் கிராமத்தை சுற்றியுள்ள 13 கிராம மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த 13 கிராம மக்களுடைய கோரிக்கையை ஜெம் டிவியில் வந்து விரிவாக பதிவு செய்யலாம், விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். குறைந்தது 700வது நாட்களை நோக்கி உங்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் இங்கு அமைந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இது வந்து இந்த திட்டம் வந்து 2019வது வருடம் மரியாதைக்குரிய அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது இது வரைபடத்தோட இந்த இடத்துல தான் வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு ஒரு வரைபடத்தோடு வந்தாங்க. ஒரு வரைபடம் மட்டும்தான் போடப்பட்டது, எந்த கலாயும் உட்படுத்தப்படலை. அந்த நிலைமையிலே நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏகனாபுரம் கிராமத்தை மையப்படுத்தி, ஏன் இந்த ஏகனாபுரம் கிராமத்தை மையப்படுத்தி பண்ணுறோம்னா, இந்த கிராமம் முழுக்க முழுக்க இந்த வரைபடத்துக்குள்ளே அழிக்கப்படுது, இந்த கிராமமே அழிக்கப்படுது. இதை உணர்ந்த கிராம மக்கள் தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதை முன்னெடுத்த உடனே அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, என்ன பாதிப்பு இருக்குது போல், மக்கள் வந்து அங்கே கொதித்து எழுந்திருக்காங்க, சரி என்ன ரியாலிட்டி, அங்கே என்ன பிரச்சனை பார்ப்போம் அப்படின்னு அவங்க அமைதியாகிட்டாங்க. அதன் பிறகு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இவங்களும் எந்த கலாயும் உட்படுத்தலை. விமான நிலையம் இங்கே உகந்ததா உகந்தது இல்லையா, பண்ணலாமா பண்ண முடியாதா, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்கள் எதுக்காக அங்கே போராடுறாங்க, உண்மையாக மக்கள் போராடுறதுல அதே நியாயம் இருக்கா, என்ன விஷயங்கள், எந்த கலாயும் இது வரைக்கும் பண்ணலை. அதாவது ஒரு புவியியல் சார்ந்த கலாயுவோ, மண் சார்ந்த கலாயுவோ, நீர் சார்ந்த கலாயுவோ, கலாச்சாரம் சார்ந்த கலாயுவோ, பொருளாதாரம் சார்ந்த கலாயுவோ எதுவும் பண்ணலை. சரி இவங்க பண்ணலையானாலும் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வாயிலா அரசாங்கத்துக்கிட்ட 2 முறை எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பும் போது அமைச்சர்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம், ஐயா இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க, இந்த திட்டம் வந்து அதாவது 2 விதமாக பிரிச்சுக்கலாம், அரசாணைக்கு முன் அரசாணைக்கு பின். அரசாணைக்கு முன் 4700 ஏக்கர் போட்டாங்க. இந்த 4700 ஏக்கர் போடுறீங்களே, இதில் எல்லாமே வந்து இருபோக முப்போக நிலங்கள் இருக்கு, நஞ்சை நிலங்கள் இருக்கு, ஏறக்குறை 2500 ஏக்கர் இருக்கு, ஒரு 1000 ஏக்கர் புஞ்சை நிலம் இருக்கு, நிலங்களாவே 3500 ஏக்கர் கிட்ட இருக்கு, ஒரு 1000 ஏக்கர் வாட்டர் பாடிஸ் நீர் மேலாண்மை ஏரி குளம் குட்டையா இருக்கு, நீர்நிலைகளா இருக்கு. இதை வந்து இப்படி அழிக்கிறீங்களே, இந்த திட்டத்தால் அழிக்கப்படுது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா,
தஞ்சாவூர் மாதிரி இது வந்து காவிரி அந்த தண்ணியை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பகுதி இல்லை. இது வந்து மழை பெஞ்சதுன்னா ஏரி, அந்த டேங்க் ஏரியில் தண்ணி நிரம்பிடும். அந்த ஏரியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்பி இரண்டு போகம் தற்சார்பு, எந்த விதமான தொந்தரவு இல்லாத, மின்சார தேவையில்லாமல், பம்பு செட்டு தேவையில்லாமல், இது வந்து ஒரு அருமையான ஒரு விவசாய பகுதி. அதாவது ஏரியில இருந்தே வந்து இருபோகம் சாகுபடி செய்யலாம். ஆமா, ஏரியில தண்ணி நிரம்பிடும். அந்த ஏரி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் ஒரு ஏரி, அது பாசனத்துக்கு தரும் அந்த தண்ணியை. அதுல இருந்து தண்ணி கால்வாயின்னு சொல்லுவாங்க, மதகு, அதை பிடுங்குவாங்க. கால்வாய் வழியா தண்ணி நீர் பாசனம் ஸ்டெப் ஸ்டெப்பா வயல்ல பாயும். தேவையான அளவு விவசாயிகள் அதை மழை மாற்றி பயிர் வைப்பாங்க. அருமையா பயிர் வைக்கும். மின்சாரம் தேவையில்லை, பம்பு செட்டு தேவையில்லை, காவிரி மாதிரி எங்களுக்கு அந்த தண்ணி தேவையில்லை. தண்ணி விடுவாங்களா விட மாட்டாங்களான்ற அந்த பிரச்சனை இல்லை. எந்த தொந்தரவும் இல்லாத, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நவரை பட்டம்னு சொல்லுவாங்க, அந்த நவரை பட்டம் கூட அறுக்கப்பட்ட ஏரியா, அறுவடை செய்யப்பட்ட ஏரியா. ஒரு நிலமும் அறுவடை செய்யாமல் இருக்க மாட்டோம், நெல் பயிரிடாமல் இருக்க மாட்டோம். எங்கள் ஏகப்போக நெல். இதெல்லாம் இப்படி பாதிக்கிறீங்களே. குறைந்தபட்சம் ஒரு கம்பன் கால்வாய் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்லவ மன்னன் கம்பவர்மனால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு. அந்த கால்வாய் வந்து பாலாற்று அணைக்கட்டு காவேரி பாக்கம் பகுதியில் ஆரம்பிக்குது. ஒரு இந்த 45 கிலோமீட்டர் கிட்டக்க இது வந்து திருப்பூருந்து ஏரி அடையுது. இந்த தண்ணி, அந்த காவாயில் வரக்கூடிய தண்ணி 85 ஏரியை இடையில இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து திருப்பரங்குன்றம் ஏரியா அந்த தண்ணி வந்து அடையுது. உபரி நீர், அந்த பாலாத்தில் வரக்கூடிய உபரி நீர். திருப்பரங்குன்றம் ஏரி தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை தூக்குனாங்கன்னா அந்த பின்னாடி கலங்கள்னுவாங்க அந்த பகுதி, அதில் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும். செம்பரம்பாக்கம் உபரி நீர் அதுக்கப்புறம் கடலில் போய் கலக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது பெரியோர்கள் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்லா ஆட்சி பண்ண அரசர்களால் உருவாக்கப்பட்ட நீர் மேலாண்மை. இதில் அழிக்கிறீங்களே. இது 7 கிலோமீட்டர் இந்த கால்வாய் அழிக்கப்படுது. இந்த சேனல் எங்கே, அந்த காவேரி பாத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாலாற்று அந்த கால்வாய் அது அழிக்கப்படுகிறது. இப்படி அழிக்கப்படுது, நியாயம்தானா? ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வரைபடத்தில் 2 ஓடுதளம் போட்டிருக்காங்க. அந்த 2 ஓடுதளமும் ஏரிகள் மேலே, நீர் மேலாண்மை மேலே, ஏரிகள் மேலே போட்டுக்கிறாங்க. நியாயங்களா? ஏரி மேலே போட்டுக்கிறீங்களே. இந்த 2 ஓடுதளத்துக்கு நடுவில் ஒரு ஓடை ஒன்று போகுது. அது ஒரு ஓடை, வரலாற்று ஓடை. என்ன ஓடைன்னா, பரந்தூர் ஏரியில் பெரிய ஏரி, அது பரந்தூர் ஏரி. அந்த ஏரி நிரம்பினவுன்னா அந்த தண்ணி வெளியே, உபரி நீர் வெளியே வந்தால், அந்த உபரி நீர் ஒவ்வொரு ஏரியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா உபரி நீர் அது எல்லாம் அந்த ஓடையில் போய் கூவம் ஆற்றுல கலந்து, கூவம் ஏரியிலேருந்து வெளியே போய் கொசஸ்தலை யாருக்கு போகிற அளவுக்கு இந்த பக்கம் ஒரு விதமான நீர் மேலாண்மை, கம்பகால்வா ஒரு நீர் மேலாண்மை, இந்த ஓடை ஒரு நீர் மேலாண்மை. இந்த ஓடை 2 அந்த அவங்க போட்டுக்கிற ரன்வேவுக்கு, ஏர்போர்ட் ரன்வேவுக்கு நடுவில் இந்த ஓடை சாத்தியமா? இப்படி பண்ணுறீங்களே. இதுக்கப்புறம் ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, பாதுகாப்பு பொருந்திய தென்னிந்தியாவினுடைய பாதுகாப்பு அம்சம், பாதுகாப்புக்கு இந்த அரக்கோணத்தில் ராஜாளிங்கிற ஒரு கடற்படை விமான தளம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்டன்ஸ், குறுக்கால நடந்தா காற்று தூரம்னுவாங்க 12 கிலோமீட்டர். அது பாதுகாப்புக்கு பங்கம் வராதா? ஒரு 12 கிலோமீட்டரில் ராஜாளி, இங்கே ஒரு ஏர்போர்ட் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டரில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட். இதென்ன டவுன் பஸ் ஸ்டாஃபா? என்ன ஏர்போர்ட் இல்லவா? அதுக்கு பாதுகாப்பு என்ன ஆகும்? பங்கப்படாதா? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அங்கே நீங்கள் அதாவது படாளம் பகுதியில் ஏன் நாங்கள் பண்ணலை, திருப்பூர் பகுதியில் ஏன் பண்ணலைன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குன்ட்டீங்க. இங்கே இருக்க பாதுகாப்பு அம்சம் கடற்படை விமானதளம், இதையெல்லாம் எடுத்து சொன்னோம். இதெல்லாம் குறிச்சிக்கிட்ட அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையும் போது எல்லாத்தையும் உள்வாங்கின அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மச்சேந்திரநாதன் IAS கமிட்டி ஒன்று அமைக்கிறோம். அமைச்சர்கள் யாரை பார்த்தீங்க? 2 பேர், 3 அமைச்சர்கள். மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு ஐயா, அவர் வந்து தொழில்துறை அமைச்சர். அப்புறம் வந்து சிறு மற்றும் குறு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாமு அன்பரசன் ஐயா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏவாவேலு ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர். 3 அமைச்சர்கள். தாமு அன்பரசனு, தங்கம் தென்னரசு, ஏவாவேலு. அந்த 3 அமைச்சர்களும் எங்கள் பேச்சுவார்த்தையில் தலைமைச் செயலகத்தில் அவங்க ஏவாவேலு ஐயா தலைமையில் எங்ககிட்ட பேசினாங்க. போராட்ட குழு போனாங்க. இந்த பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு மரியாதைக்குரிய பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்த்தி மேடம் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்து சொன்ன குறிச்சிக்கிட்டு ஒரு IAS கமிட்டி தலைமையில் நாங்கள் அந்த ஏரியா கள ஆய்வு பண்ணுறோம். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு இந்த பகுதி உகந்தது இல்லையாங்கிறத நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து முடிவு எடுத்துக்கலான்னாங்க. ஆனால் அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டி வந்தது, அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் RTIயில் நாங்கள் கேட்டதுக்கு மச்சேந்திரநாதன் கமிட்டி இன்னும் அறிக்கை தரலன்னு RTIயில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. அந்த மச்சேந்திரன் கமிட்டி இங்கே வந்தப்போ உங்களை வந்து விசாரணை பண்ணாங்களா? மச்சேந்திரநாதன் கமிட்டி இங்கே வரும்போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் அந்த கமிட்டியை நாங்கள் மீட் பண்ணோம். எல்லா ஆதாரங்களோட, ஆவணங்களோட, சாட்சியங்களோட, ஐயா இந்த பகுதி உகந்த பகுதி இல்லை, நீர் மேலாண்மை பகுதி, வாட்டர் பாடிஸ், அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பரப்பளவில் 1/4 பங்கு 100 ஏக்கர் எடுக்கிறீங்கன்னா 25 ஏக்கர் வாட்டர் பாடிஸாக இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிற இப்போ ஏறக்குறைய இப்போ ஆஃப்டர் ஜிஓக்கு அப்புறம், நான் முன்னாடி சொல்கிறது 4500 ஏக்கர், அப்புறம் ஜிஓ போட்ட பிறகு 5500 ஏக்கர்.
நீங்க 4500 ஏக்கர் இருக்கீங்களோ 5500 ஏக்கர் எடுக்கிறீங்களோ 4ல் ஒரு பங்கு இங்க நீர்நிலை நீர்நிலை இருக்கிறதுனால ஏரி, ஆறு, குளம், குட்டை, ஓடை. So, இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அது பெரிய பயங்கர சவால். அது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இந்த அமைப்பு நிச்சயமா அந்த புவியியல் அமைப்பு செட்டே ஆகாது. சவால் நிறைந்த பகுதி நாங்க சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்றாங்க, எதையும் அவங்க உள்வாங்குற மாதிரி இல்லை, காதல வாங்குற மாதிரி இல்லை. இந்த அரசாங்கம் தொடர்ந்து மாலை நேர போராட்டம் 700 நாள் நாங்க போராடிட்டு இருக்கோம். மாலை நேரங்கள்ல இந்த மக்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து விவசாய பெருங்குடி மக்கள் அந்த இடத்துல மாலையில் நம்ம கிராமத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம மண்ணை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தோட வாரோம், யாரையும் நம்பி வாழல, நம்ம இங்கே தான் விவசாயம் பண்ணுறோம், விவசாய கூலி, நம்மளுடைய சுதந்திரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பண்பாடு கலாச்சாரத்தோட இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய இந்த கிராமத்தை விட முடியுமா? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளையோ உங்கள் இடங்களையோ நீங்கள் எடுப்பீங்களா? அங்கங்கே உங்கள் தந்தையார்களுக்கு நான் குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு நினைவு சின்னம் எழுப்புறீங்க, உங்களுக்கு தேவையான பகுதிகளை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க, என் பரம்பரை பகுதின்னு சமாதி கட்டுறீங்க, அதை பாதுகாக்கிறீங்க. அந்த மாதிரி எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் பண்ணுற ரைட்ஸ் இல்லையா? அனாதைகளா? நாங்களும் சுதந்திர மக்கள், நாங்களும் இந்திய குடிமக்கள் தான், அதுவும் தமிழக மாநிலத்தில் வசிக்கிற வேளாண் குடிமக்கள் தான். வேளாண்மையே வந்து உயிர் தொழிலாக உயிர் மூச்சா நினைக்கிற நாங்கள் அழிக்கப்படலாமா? எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையா? வளர்ச்சிங்கிறது என்ன வளர்ச்சி? விமான நிலையத்தில் என்ன வளர்ச்சி வந்துடும்? விமான நிலையத்தில் வளர்ச்சி வரணும்னா மீனம்பாக்கத்தில் சர்ப்ளஸாக இருக்குது. அதை ஒட்டியக்கூடிய ஒரு 750 பகுதி ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதில் வந்து ஒரு 75 ஆஃபீஸர்ஸ் மட்டும் தங்கி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு இடத்த மாற்றி கொடுத்துட்டு 750 ஏக்கர் மீனம்பாக்கத்தை கூட ஆட் பண்ணால் அந்த ஏர்போர்ட்டு சர்ப்ளஸ். ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பல பேட்டிகளும் பல விஷயங்களையும் சொன்னோம். 2 ரன்வே இருக்குது, ஒரு ரன்வே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தான் ஒரு ரன்வே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கொரோனா காலத்தில் போடப்பட்ட ரன்வே. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பாம்பே ஏர்போர்ட்டில் 1000 ஃப்ளைட்டு இறங்கி ஏறுதுங்கிறாங்க, இங்கே 350 ஃப்ளைட்டு இறங்கி ஏறுது. ஈக்குவலண்ட்டான பகுதி. ஏன் நீங்கள் அதை டெவலப் பண்ணக்கூடாது? அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடாது? அதை பயன்படுத்தாமல் வேளாண் பகுதியை, அதுவும் தற்சார்பு பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய வேளாண் பகுதியை அழிக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டம் வந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இந்த பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தின் காரணமாக கைவிடப்படல, நிறுத்தப்பட்டது. அடுத்து வந்து திமுக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமா இருக்காங்க, அதிதீவிரமா இருக்காங்க. வேளாண் மக்களுடைய, விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனை என்ன, புவியியல் அமைப்பு என்ன, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா, எவ்வளவு தூரம் போராடுறாங்க, நியாயமான விஷயங்கள் என்ன, பின்ன நஞ்சை நிலங்கள், இருபோக நஞ்சை நிலங்கள், வெட்லேண்ட், அதாவது கார்பனை இழுத்து ஆக்சிஜனை, அதாவது அந்த சுற்றுச்சூழலை நல்லா பண்ணக்கூடிய வெட்லேண்டுங்க. அதுவும் இந்த பகுதியில் வந்து நீர் நிரம்பிய, நான் பலமுறை அதை திருப்பி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், 4ல் ஒரு பகுதி நீர் மேலாண்மை, நீர் நிறைந்த பகுதி. எப்படி சாத்தியமாகும்? யாரும் இதுக்கு ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எடுத்து சொல்றேன். ஏரி பாதிக்கப்படுது, 12 ஏரி, 17 குளம், 17 குட்டை, நீர் ஓடைகள், இப்படி பல நீர் மேலாண்மை. இப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஏரி, பெரிய ஏரி. இதில் என்ன கொடுமை என்னன்னா, அந்த ஏரி மேலே தான் அந்த ரன்வேவே, ஏரி அழிக்கப்பட்டு அந்த ஏரி மேலே ரன்வே. பல்லுயிர்கள், அதாவது சுற்றுச்சூழலுங்கிறது நாம மட்டும் மனித குலம் மட்டும் வாழறது சுற்றுச்சூழலில், பறவைகள், பல நுண்ணுயிர்கள், பாம்பு, பூச்சி, தவளை, அது மாதிரி வந்து இந்த உணவு சங்கிலின்னுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பல்லுயிர் வாழறதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு இடம் கொடுத்துருக்கு. கால்நடைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம், இயற்கை கெடாமல் வாழறோம். இந்த இயற்கை கெடாத பகுதியை கெடுக்க வைக்கிறீங்களே, அப்படி என்ன அவசியம் விமான நிலையத்துக்கு? நீங்கள் அப்படி ஒரு விமான நிலையத்தை டெவலப் பண்ணால் தமிழகத்தில் மீனம்பாக்கம், சென்னை, இது வட தமிழ்நாட்டில் இதை டெவலப் பண்ணிட்டுங்க, தென் தமிழ்நாடுக்கு ஒரு மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, திருச்சி, அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றிருங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி பயன்பெறுவாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி பயன்பெறுவாங்க. ஏன் வட தமிழ்நாட்டிலே டம் கட்டுறீங்க? அப்போ தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க? தென் தமிழ்நாடு இங்கே நோக்கி தானே வராங்க. இப்போ மீனம்பாக்கம்னா, இப்போ பரந்தூர் ஒரு ஏர்போர்ட்டுன்னா எல்லாம் இந்த பகுதியே தான். அப்போ அந்த பகுதி மக்கள் எப்படி, அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாற்றுங்க, மதுரையை மாற்றுங்க, சென்ட்ரல் பிளேஸு, திருச்சி மாற்றுங்க, தஞ்சாவூரை மாற்றுங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு கன்னியாகுமரி, எங்கன்னா ஒரு பகுதியில் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி வரும் இல்லை? ஸோ அந்த ஏர்போர்ட் அங்கே வரும்போது அந்த மக்கள் பயனடைவாங்கல்ல. ஏன் ஒரு பகுதியிலேயே டம் கட்டுறீங்க வளர்ச்சியை? இது வளர்ச்சி சீரான வளர்ச்சி அல்ல, இது தகுதியற்ற வளர்ச்சி. 5746 ஏக்கர் வந்து இந்த பசுமை விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ளதாக சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது? இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், 13, அதாவது முதல்ல வந்து ஜிஓ பிரகாரம் 13 கிராமங்கள் தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 20 கிராமங்கள் போட்டு 20 கிராமங்கள் போட்டுக்கிறாங்க. 5700 ஏக்கர், முன்னாடி ஜியோல 4700 ஏக்கர், ஆஃப்டர் ஜியோவால 5700 ஏக்கர். இதுல குறிப்பா இதுல வந்து முரண்பாடு ஒண்ணு, அரசாங்கமே என்ன மாதிரி ஒரு முரண்பாடு பண்றாங்க பாருங்க. ஜியோ 210 அரசாணை எண், இதுல என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூரும் பன்னூர், முதல் 4 பகுதி இவங்க சூஸ் பண்ணாங்க. திருப்போரூர், படாலம், பன்னூர், பரந்தூர், இந்த 4 பகுதி நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம்,
இதில் பரந்தூர் தான் வந்து செலக்டடாக இருக்குன்னு இவங்க சொல்ல வந்தாங்க. இதுக்கு ஒரு 210 ஜிஓவும் போட்டாங்க. இதில் கொடுமை பாருங்கள், இந்த ஜிஓவில் பரந்தூர் பகுதியும் பன்னூர் பகுதியும் அனலைஸ் பண்ணுறாங்க. பன்னூர் பகுதியில் 1546 ஃபேமிலிஸ் இருக்காங்க. பரந்தூர் பகுதியில் 1005 ஃபேமிலிஸ் இருக்காங்க. பரந்தூர் பகுதியில். பன்னூர் பகுதியில் 1546 அங்கே அதிகமான ஃபேமிலி இருக்கிறதுனால இங்கே நாங்கள் எடுத்துட்டோம், இங்கே கம்மியாக இருக்காங்கன்றாங்க. இது அவங்க கொடுத்த ஜிஓ. ஆனால் பார்த்தீங்கன்னா டிட்கோ தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடுனுடைய தொழில் முன்னேற்ற அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டிட்கோ ஒரு அறிக்கை எடுக்கிறாங்க. ப்ரீ ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் 4 ஏரியாக்கள்லையும் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எடுக்கிறாங்க டெஸ்ட். ப்ரீ ஃபீசிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா பாருங்கள், பன்னூர் பகுதியில் வெறும் 250 வீடு இருக்குது. பரந்தூர் பகுதியில் 1005 வீடு இருக்குது. அப்போது இங்கே 1005 வீடு ஜிஓவிலையும் காட்டுறாங்க, இங்கேயும் காட்டுறாங்க. ஆனால் அதில் 1536 வீடுன்னு ஜிஓவில் காமிச்சிட்டு ப்ரீ ஃபீசிபிலிட்டி டெஸ்ட்டில் 250 வீடு காட்டுறாங்க. இது என்ன புள்ளி விவரம்? 250 வீடுன்னா அங்கே தானே எடுக்கணும், நீங்கள் அங்கே தானே குறைவான குடியிருப்பு, அங்கே தானே கம்மியாக அழியுது. அப்போது 1005 வீடு இங்கே அழியணுமா? 250 வீடுன்னு காட்டுறீங்களே, ஜிஓவில் ஏன் ஏமாத்துறீங்க? ஜிஓவில் தவறான தகவல் முரண்பாடான. அப்போ ஜிஓ முரண்பாடா இல்லை டெஸ்ட் முரண்பாடா? இங்கே அங்கே ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் இந்த போராட்டம் மக்கள் பண்ணுறாங்க ஒரு பக்கம், நாம் ஒன்றும் செவி சாய்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அதிகாரமிக்க மாநில அரசு, நம்ம பார்த்துக்கலான்னு பண்ணுறீங்க. சரி, ஒரு பக்கம் பண்ணுங்க. இதில் சுற்றுச்சூழலுக்கு அனுமதிக்கு இவங்க அப்ளை பண்ணுறாங்க. சுற்றுச்சூழல் அனுமதிக்காக அப்படி அப்ளை பண்ணும்போது இது பாருங்கள், இது வந்து இதுதான் இந்த படம் வந்து 26% இந்த பகுதியில் இந்த ப்ளூவா ஷேடாக இருக்குதுலாம் 100%ன்னா 26% வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது. இதில் வந்து நீர்நிலைகள் இதில் 26% கொடுக்குறாங்க. 26% வாட்டர் பாடிஸ் இருக்குது அப்படின்னு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக அப்ளை பண்ணுறாங்க. அந்த அப்ளை பண்ண அந்த அனுமதியை திருப்பியும் இடையில வித்ரா வாங்குறாங்க. ஏன் வித்ரா வாங்குறாங்கன்னு தெரியல. வித்ரா வாங்கிட்டு சில என்க்ளோசஸை சேர்க்குறாங்க. இன்னொரு என்க்ளோசஸை என்ன சேர்க்குறாங்கன்னா, இப்போது நாங்கள் ட்ரோனில் பார்த்தோம், கோடை காலங்களில் தண்ணி ஏரியில் கம்மியாக தானே இருக்கும், 6% நீர்நிலை. எப்படி பாருங்க, 26% நீர்நிலை இருக்கிற பகுதி இப்ப நாங்க ட்ரோன்ல பார்த்தோம் 6%. கோடை காலத்துல தண்ணி எப்படிங்க இருக்கும்? மேட்டூர் அணையே அப்படிதாங்க இருக்கும், எல்லா பெரிய பெரிய அணைகளே அப்படிதாங்க இருக்கும். கோடை காலத்துல எடுத்துட்டோம் 6% இருக்கு, மீதி 20% வந்து வேஸ்ட் லேண்டு. எப்படிங்க வேஸ்ட் லேண்டா மாறும்? தண்ணி வந்தா தண்ணி நிக்கிற பகுதிங்க ஏரிங்க, ஏரியில தண்ணி இருக்கிற பகுதி தான் ஏரியா, மீதி தண்ணி ஏரி தண்ணி இல்லைன்னா அது ஏரி இல்லையா? இப்போ முதல்ல 26% வாட்டர் பாடிஸு இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை ஏமாற்றி வாங்கிறதுக்காக 6% வாட்டர் பாடிஸ். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? எங்களாம் படிக்கலையா? இங்கே இருக்கிற கல்வி அறிவு இல்லையா? கல்வி அறிவு இருக்கும்போதே இவ்வளோ ஏமாத்துறீங்களே, கல்வி அறிவு இல்லைன்னா எப்படி ஏமாத்துவீங்க? இது ஆதாரங்களோடு கொடுக்குறது ரிப்போர்ட். இதுதான் ப்ரீபியூஸ் இந்த சுற்றுச்சூழல் அனுமதிக்காக கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல கொடுத்தாங்க, அது கிடைக்குமா கிடைக்காதோன்னு நினச்சிட்டு இதை என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏமாத்துறாங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன கொடுமை? அரசாங்கம் இந்த கொடுமையை பண்ணலாமா? அரசாங்கம் வந்து மக்களை வந்து ஏமாத்துகிறது. 20 கிராமங்கள்ல எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கும், எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, அதை சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 கிராமங்கள், இதில் 20 கிராமங்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஏன் மையப்படுத்திட்டு ஏகனாபுரம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்குதுன்னா, ஏகனாபுரம் கிராமம் 905 ஏக்கர் பரப்பளவு. இந்த 905 ஏக்கர் முழுமையாக பாதிக்குது, முழுக்க போகுது, ஒரு பகுதி கூட இல்லை. வயலும் குடியிருப்புகளும் அத்தனை போகுது. எங்களுக்கு வந்து இந்த 1005 வீடு இந்த பகுதியில் போகுதுன்னா அதில் 600 வீடு எங்கள் கிராமமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த பகுதியில் ஒரு 10,000 மக்கள். அதில் குறிப்பாக எங்கள் கிராமம் மட்டுமே 2,500 பேர், 1,450 வாக்காளர்கள், 600 குடியிருப்புகள். இப்படி ஒரு பெரிய கிராமம். இந்த எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், நடுநிலைப்பள்ளி 1925 ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு ஆங்கிலேயர் காலத்தினுடைய ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறோம். 1882 1882லேயே ஏகனாபுரம் கிராமத்தில் 650 பேர் வசிச்சிருக்காங்க. பொய்யான தகவல் இல்லை, சாட்சியங்களோட. இதை நாங்கள் அமைச்சர்கிட்டே கொடுத்தோம். 1882 இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிவரம் மாவட்டம்னு இருக்குது. காஞ்சிபுரம் அந்த பேர் காஞ்சிவரம்னு இருக்குது. அந்த காஞ்சிவரம்னு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மாவட்டத்துக்கு பேர் அந்த காஞ்சிவரம்னு இருக்குது. அதில் ஏகனாபுரம் இருக்குது. ஏகனாபுரம் 1882லேயே வசிச்சிருக்கிற கிராமம். அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்குற 140-150 ஆண்டுகளாக இந்த கிராமம் சும்மா பதிவேடுகளே தெரியுது. அசால்ட்டாக வந்து ஒரு பெரிய கிராமத்தை, குடியிருப்புகளை, நீ எங்கன்னா போங்க அகதிகளா, நாங்கள் ஒரு இடம் காட்டுவோம், அங்கே போய் நீங்கள் எங்கன்னா இருக்க வேண்டியது தான், நாங்கள் ஏதோ ஒரு காசை கொடுப்போம், அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே, நியாயம் தானே? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மதுரமங்கலம் நீங்கள் வரக்கூடிய பகுதி, இந்த ஏர்போர்ட்டை ஒட்டிய ஏர்போர்ட்டுன்னு அறிவிச்சிருக்கிற பகுதி, அந்த ஒட்டிய பகுதிகள் ஒரு 10,000-15,000 சென்ட்
சென்ட்டு. அந்த ரேட்டு போனதெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்க முடியாத அளவுக்கு, யாராலையும் சாமானிய மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு தொகை போயிட்டு இருக்கு. நீங்க நாங்க இந்த ஏர்போர்ட் இங்க அலோவ் பண்றதுக்கு ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. எல்லா போராட்டங்களையும் நடத்துக்கு நாங்க ரெடியா இருந்தா இருக்கிறோம். கூட வந்து இருந்தாலும் அரசாங்கத்தின் அந்த திட்டம் கொண்டு வருவதன் காரணமாக நீங்க வந்து ஒரு பதட்டமான நிலையில தான் நீங்க வசிக்க முடியும். ஆமா, நிம்மதி வசிக்கல. ஏன்னா இப்போ தினந்தோறும் நீங்க மழை நேரத்துல போராட்டம் நடத்துறீங்க. போராட்டம் நடத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரேட், அந்த விலை ஏற்றத்தை பாத்தீங்கன்னா இங்க ஏர்போர்ட் வருதுங்கிறத காட்டி ரியல் எஸ்டேட் அந்த கம்பெனிங்க தாறுமாறான ரேட்டு கொழிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதுரமங்கலம் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா சதுரடி 1000 1500 சென்ட்டு 3 லட்சம் 4 லட்சம். எந்த விதமான இழப்பீடுகள் இவங்க அதை நாங்க வாங்க தயாரா இல்ல. அதுக்கு நாங்க இல்ல. ஒருவேளை கொடுத்தாலும் கூட இங்க ஒரு ஏக்கரினுடைய இழப்பீடை அங்க போய் ஒரு 10 சென்ட் 5 சென்ட் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி நிலைதான் வந்து உண்மையான கள நிலவரம். ஒருவேளை தமிழக அரசாங்கமோ இல்ல மத்திய அரசாங்கமோ உங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முன் வந்தா அதை ஏற்றுப்பீங்களா இல்ல மறுத்துவீங்களா? இல்ல சார், இங்க இழப்பீடுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்ல, எந்த இதுக்கும் இடம் இல்ல. நாங்க ஒட்டுமொத்தமா ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மண்ணை எந்த காரணத்தை கொண்டோம், எந்த சூழல் வந்தாலும், எந்த கள சூழல் வந்தாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம், எல்லா போராட்டங்களும் நடத்துவோம். கடைசி வரைக்கும் இந்த மண்ணை காப்பாத்துக்கிறதுக்கு நாங்க பாடுபடுமே தவிர ஒரு பிடி மண்ணை கூட விட்டு கொடுக்க தயாரா நாங்க. நீதிமன்றம் போயிருக்கீங்களா? நீதிமன்றம் இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கான அவசியம் இல்லைன்னு கருதுறோம். ஆனா இன்னும் நீதிமன்றத்துக்கான அவசியம் வரும்போது, சட்ட போராட்டத்துக்கான அவசியம் வரும்போது சட்ட போராட்டம். இப்ப 3 அமைச்சரை சந்திச்சு உங்க கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க. முதலமைச்சரை பாத்திருக்கீங்களா? இல்ல, அதுக்கான சூழல் அரசாங்கம் ஏற்படுத்தி தரல, அதிகாரிகள் ஏற்படுத்தி தரல. இப்ப அந்த 3 அமைச்சர்களும் அந்த மச்சேந்திரநாதன் குழு வந்து உங்களிடம் ஏதேனும் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல, எதுவும் இல்ல சார், எதுவும் இல்ல. மக்கள் போராட்டத்தை மதிக்கல சார். மதிக்கல. இந்த மாநில அரசு மக்கள் போராட்டத்தை மதிக்கல. திமுக அரசு மக்கள் மதிக்கல. எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆனா அது குறிப்பா சொல்லணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு முன்னாடி மேடம் ஆர்த்தி மேடம் இருந்தாங்க. அதே மாதிரி எஸ்பி சுதாகர் சார் இருந்தாங்க. அவங்க கொடுத்த மரியாதை மாதிரி, அவங்க கொடுத்த இந்த விவசாய பெருங்குடி மக்களை அவங்க லைன் எடுத்த மாதிரி இவங்க பண்ணல. அது குறிப்பா இப்ப இருக்கிற எஸ்பி சார் வந்து சண்முகம் சார் பரவாயில்ல. ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கடுமையான விவசாய மக்களை பார்த்தாலும் எரிச்சல் வருது அவங்களுக்கு. நாங்களாம் வந்து ஒரு விரோதி மாதிரி பாக்குறாங்க, எங்களை அழிச்சு போடணும்னு தான் பாக்குறாங்க. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுல ரொம்ப குறிப்பா இருக்கு. காவல்துறையினோட அணுகுமுறை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்களுடைய சட்டப்பூர்வமான லா அண்ட் ஆர்டர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு சண்முக ஐயா வந்து அதெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. நாங்க போராடினாலும் உரிய அனுமதி கொடுக்குறாங்க, நாங்க போராட்டத்துக்கு தகுந்த இது பண்றாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர்களுடைய செயல்பாடு சரி கிடையாது. விவசாய மக்கள் பெருங்குடியினர் நசுக்கிறாங்க. இப்போ வந்து 700வது நாட்களை நோக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. தினந்தோறும் எந்த நேரத்துல எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நாங்க ஒரு 8:15 அந்த மணிக்கு மக்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஓய்வு நேரம் மாதிரி வருவாங்க போராட்டத்துக்காக. அதுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம் அது ஓய்வுன்னு இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச அந்த நேரம் அவ்வளவுதான். அந்த டயத்துல வந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இன்றைய கள நிலவரம், இந்த ஏர்போர்ட்டுக்கான விஷயங்கள் அப்டேட் ஏதாவது இருக்கா, என்ன மாதிரி போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கலான்னு எல்லா மக்களும் கூடி தான் முடிவெடுப்பாங்க. போராட்ட குழு இருந்தாலும் எல்லா மக்களும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. அது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கோஷம் போட்டுட்டு, எதிர்கோஷம், மாநில அரசுக்கு எதிரான கோஷத்தை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இது தினசரி நடக்கிற போராட்டம். உங்க போராட்டத்துக்கு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நேர்ல வந்து? எல்லா பொதுவா வந்து நாம் தமிழர் கட்சி மரியாதைக்குரிய சீமான் அண்ணன் உட்பட, தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் அண்ணன் உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கத்தினுடைய சண்முகம் சார் உட்பட, அமைப்புகள்னு பார்க்கும்போது பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் சார் அந்த அமைப்பு உட்பட, அதுக்கப்புறம் வந்து இந்த பிஆர் பாண்டியன் விவசாயிகள் சங்க தலைவர் அவர் உட்பட, மற்றபடி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் ஐயா அவர்களை, பாட்டாளி மக்கள் கட்சி சின்னையா அன்புமணி ஐயா அவர்கள் உட்பட எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. யாரும் வந்து எந்த கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்காத கட்சி இல்லை. ஆனால் ஆளுங்கட்சியை தவிர அதிமுக கட்சியினுடைய நாங்கள் அதாவது எங்களுடைய செயல்பாடை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன தடுக்கம்னு தெரில, அங்கே என்ன ஒரு தடைன்னு தெரில. அவங்க எங்கள் கூட வந்து போராட்டத்துக்கு தயங்குறாங்க. ஆனால் அதுக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம், மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்களை சந்திக்கிறது கேட்டிருக்கோம். அது என்ன மாதிரி பலன் கொடுக்குன்னு தெரியல. இப்போ வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிய உங்களை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, திருமாவளவன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க மூலமாவது முதலமைச்சரை நீங்க அதுதானே என்னன்னு தெரியலையா ஐயா. அதாவது வர்றாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்காக பேசுறாங்க. இங்க ஏர்போர்ட் வராது, நீங்க கவலைப்பட வேணாம்னு சொல்றாங்க. எங்க கண்ணீர் துடைக்கிற மாதிரி ஆறுதலா பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் மாநில அரசு வேகம் தான் எடுக்குது. அதாவது திட்டம் ரத்தானதாக தகவல் உங்களுக்கு வந்துட்டாங்க, உங்களுடைய எங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன் சார் நாங்க போராட போறோம்? விவசாயமும் வேளாண்மையும் மண்ணும் காப்பாற்றப்பட்டால் எங்களுக்கு என்ன மறு போராட்டம், எங்களுக்கு என்ன போராட்டம்? அதுல தேவையில்லை. தேவையற்ற போராட்டங்களை நாங்கள் பண்றதுக்கு தயாரா இல்லை. தேவைப்படுது, போராடுகிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த மண்ணை ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் நிச்சயமா விட மாட்டோம். இப்போ இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு,
நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிஆர் பாலு என்ன சொல்றாரு, நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சிங்க. நாங்கள் புறக்கணிச்சோம். அதை சொல்லுங்க சார். அதாவது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டமன்ற இங்கே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸினுடைய தலைவர் தான் செல்வப்பிரதகை, மரியாதைக்குரிய செல்வப்பிரதகை. அவர் வருவார், மக்களை சந்திப்பார், எங்களுக்கு சில நேரங்களில் ஆறுதலாக இருந்தார். ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிஆர் பாலு, மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் வந்து சும்மா நாங்களாம் வந்து ஜனநாயகத்தில் வாக்கு போடக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி தான் நாங்களாம். அதனால் அவர் எங்களெல்லாம் வந்து இது வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது. இந்த 2019 இந்த தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய பேருந்து நிறுத்தத்தில், ஏகனாபுரத்தினுடைய பேருந்து நிறுத்தத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கும், சட்டமேதை அம்பேத்கர் சிலை இருக்கும். அங்கே சிலையாண்ட வந்து அந்த ஐயா சிலையாண்ட வந்து இந்த இடத்துல ஏர்போர்ட் வராது, நான் உறுப்பினரானா, நாடாளுமன்ற உறுப்பினரானா வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். ஆனால் அந்த வாக்குறுதி வந்து அவருக்கே நினைவில்லை. அவருக்கு நினைவு இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து ஒரு சாதாரண குடிமக்கள் இல்லை, அவங்களாம் மேன்மையான குடிமக்கள், அதாவது எல்லா வகையிலையும். அதனால் நாங்களாம் வந்து ஒரு துரும்பு மாதிரி அவங்களுக்கு நசுக்கிடுவாங்கல்ல. அதனால் அந்த நினைவுலாம் அவங்களுக்கு இருக்காது. நாங்கள் பலமுறை நினைவுபடுத்திட்டோம். எங்களை இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடக்குது, 700 நாள் போராடுறாங்களே, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராச்சே, நாமளும் ஒரு அதாவது ஒரு வேளாண் பகுதியிலேருந்து தானே, மன்னார்குடி பகுதியிலேருந்து நாமளும் வந்தோமே, என்ன மாதிரி ஒரு மக்கள் அதாவது எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியுள்ள மக்கள் தான், நாமளும் குடிமக்கள் தான். அந்த மக்கள் என்ன போராடுறாங்கன்னு கூட 1% கூட எங்களை வந்து பாலு அவர்கள் இங்கே வந்து பார்க்கவே கிடையாது. இந்த எரிச்சல்ல தான் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையே புறக்கணிச்சோம். ஏன்னா அவர் ஒரு வேட்பாளர், இங்கே என்ன வேட்பாளர், அவரு பிரச்சாரத்துக்கு இங்க வந்தாரா? வரல. நாங்க யாரையுமே அனுமதிக்கல, ஒருத்தரும் இங்க வரவே இல்லை. அனைத்து கட்சியும் இங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்களையும் கூப்பிட்டு எந்த வேட்பாளரையும் உள்ள நாங்க கூப்பிட்டு வர வேணாம், இங்க ஜாதி மதம் அரசியல் அற்ற நிலையில போராடிட்டு இருக்கோம். ஒரு சின்னம் கூட வரைஞ்சிருக்க மாட்டோம். நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்னம் வரைஞ்சிருக்க மாட்டோம். எங்க எல்லைக்குள்ள எந்த வேட்பாளரையும் எந்த கட்சிக்காரையும் கூப்பிட்டார்ல. எங்க கிராமத்துல அவரும் ஒருமித்த கருத்தோட நாங்க தேர்தலை புறக்கணிச்சோம். ஒருமித்த கருத்து. இந்த ஏகனாபுரம் கிராமம் மட்டும்தான் புறக்கணிச்சிங்களா, இல்ல 20 கிராமம்? இல்ல, ஏகனாபுரம் கிராமம் முழுமையா போனதுனால நாங்க முழுக்க ஒரு ஒத்த முடிவு எடுத்து போறோம். மற்ற பகுதிகள் வந்து பஞ்சாயத்துல ஒரு 3-4 வில்லேஜ் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து, அதுல வந்து ஒரு 2 வில்லேஜ் உள்ள பாதிக்காது, ஒரு வில்லேஜ் பாதிக்கும். ஸோ அவங்க போறான்னாலும் வெளியே தெரியாது இல்ல. இப்ப அந்த நிலவரம் தான் இங்க பிரச்சனை. இல்ல, தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏகனாபுரம் மட்டும் புறக்கணித்தது, நாகப்பட்டு புறக்கணிச்சாங்க, மற்ற 20 கிராமங்களும் புறக்கணிச்சாங்க. அதுதான் உங்களுக்கு இதுல என்னன்னா, இந்த வரைபடத்துக்குள்ள வரக்கூடிய கிராமங்கள்ல முழுமையா போறது எங்க கிராமம். நாங்க போராடணும், அதை புறக்கணிச்சோம். இந்த பரந்தூர் பகுதி வந்து பரந்தூர், மேட்டு பரந்தூர், பள்ளப்பரந்தூர், காட்டுப்பட்டூர், நாகப்பட்டு, இந்த 4 இடங்கள் சேர்ந்தது தான் பரந்தூர். இதில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டு மட்டும்தான் பாதிக்குது, மீதி பகுதிகள் பாதிக்கல. அதனால நாகப்பட்டு போராடினாங்க. அவங்க வந்து ஜனநாயக கடமை, அவங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிச்சாங்க. ஆனால் வெளியில் வரல, ஏன்னா மற்ற பகுதி தேர்தல் நடந்தது அந்த கிராமத்தில். ஒரு வாக்குச்சாவடியில் புறக்கணிச்சனால தெரியல. அது மாதிரி பாதிப்புகள் தான் மற்ற கிராமங்களில். ஆனால் எங்களுக்கு எப்படின்னா 2 வாக்குச்சாவடி, எல்லா மக்களும் இதே கிராமத்து மக்கள். நாங்கள் ஒட்டுமொத்த முடிவில் முழுமையாக புறக்கணித்தோம். அவங்க புறக்கணித்தாங்க, அது வெளியில் பெருசாக வந்து ப்ராப்ளம் ஆகலை, அந்த புறக்கணிப்பு தெரியல. ஏன்னா மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்க. அந்த கிராமத்தினுடைய பெரும்பகுதி எந்த பகுதி பாதிக்குதோ, அந்த குடியிருப்பு போதோ அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் வாக்களிக்காம விட்டாங்க. அங்கே நாங்கள் அப்படி இல்லை, எங்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து புறக்கணிச்சிட்டோம். அதனால தான் முழுமையான புறக்கணிப்பு ஏகனாபுரம்ங்கிற அளவுக்கு ஆச்சு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு மக்களின் பிரச்சனையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.